ஜிஎஸ்டி எதுக்காக போடுறாங்க, ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு சொல்லுங்களா? அதாவது அது எதுக்குன்னா, நம்ம இப்போ ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு நிலம் வரியாக நாங்கள் சொல்லுவோம், அந்த வரி கொடுக்கறது. இப்போ கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இப்போ ரீசெண்டாக பாப்கார்ன் கூட போட்டாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லாதது ஒன்று. GST is basically goods and services taxes. எனக்கு ஏதாவது வேணா எங்கள் ஹஸ்பண்ட் போடுவாங்க ஜிஎஸ்டி. இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் எனக்கு தெரியல, அது எவ்வளோ. அந்த நடுத்தரமான ஒரு குடும்பத்துக்கு அந்த ஜிஎஸ்டின்றது அவங்க காசுல தானே போகுது. ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரவீன் கமிங் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் கியூ. ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் கியூ சேனலில் லீகல், ஃபண்டிங், மார்க்கெட்டிங் இது ரிகார்டிங்கான அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, What is GST? இதை பற்றி மக்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ஸோ இதுக்கான அவேர்னஸை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன முயற்சி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஎஸ்டினா நாட்டுக்கு தேவையானதுன்னு நினைக்கிறேன். பட் அது சில பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெரியல. பட் அது கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி குறைச்சா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெட்ரோல், டீசல் தான் நமக்கு எல்லாருக்குமே, காய்கறி, மளிகை செலவு எல்லாருக்குமே. இன்னொன்று, இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் எனக்கு தெரியல, அது எவ்வளோ. இடத்துல அர்ஜென்ட்டாக போடணுன்னா வேணும் ஜிஎஸ்டி. அதனால இப்போ நீங்கள் பிஸ்னஸ் நடத்துறீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா? எதுவுமே இல்லை, சும்மா வீட்டில் தான் இருக்கு. ஓகே, நீங்கள் வாங்குற பொருள் எதனா ஜிஎஸ்டி பற்றி? எனக்கு ஏதாவது வேணா எங்கள் ஹஸ்பண்ட் போடுவாங்க ஜிஎஸ்டி. வேணும் ஏதாவது அவசரம் இருந்தா, வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது அவசரம் இருக்கும், அதனால போடுறாங்க. சில பேர் அந்த ஒரு இஷ்யூவில் ஆச்சே, பன் பட்டர் ஜாமுக்கு எவ்வளவு. ஆனால் நம்மளே அஃபெக்ட் பண்ணுறோம். இங்கே மன்னா ஸ்வீட்ஸில் போய் வாங்கினீங்கன்னா, பேர் சொல்லாமான்னு தெரியல, அங்கே பன்னுக்கு ஒரு ரேட்டு, அந்த க்ரீம் பன்னுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. எல்லாருமே சாப்பிட்ற ஐட்டம். இன்னொன்று, இந்த பெட்ரோல் இதுக்கெல்லாம் குறைக்கணும். மற்றபடி இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மீட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் போகிறாங்களான்னு தெரியல. அதெல்லாம் போய் நம்மளுடைய சைடு இதை எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மற்றபடி மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணி இப்போ நம்ம இந்த ஃபேஸ்புக், ட்விட்டரில் பார்க்குறது தான். ஆனால் அவ்வளோவா படித்ததில்லை. இருந்தாலும் குறைச்சி போட்டால் நல்லா இருக்குங்கிறது என்னோட இது. இல்லை, கண்டிப்பாக ஜிஎஸ்டி மக்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த மக்கள் தான் அந்த ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறோன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குது. பெட்ரோல் அந்த வேரியண்ட் வாங்கினா அதிகமாக இருக்குது. ஏன் இது கம்மியாக இருக்குது, ஏன் அதிகமாக இருக்குன்றதை அவங்க டிஃப்ரெண்ட் தெரியணும். ஜிஎஸ்டியோட அவேர்னஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோ. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். அதே சமயம் எதுக்கு ஜிஎஸ்டி போடணுன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸு. ஸோ இப்போ டேக்ஸு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஸ்லாப் படி போடுவாங்க. அந்த அவ்வளோதான் தெரியும். ஓகே, ஜிஎஸ்டி இப்போ நிறைய பொருள் இருக்குல்ல சார். ஸோ அதை பற்றி இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அது கரெக்டாக தப்பா, அதை பற்றி? எசென்ஷியல்ஸுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் இந்த காருக்கெல்லாம் 28% போடுறாங்க, அது குறைக்கலாம். ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டார் கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்குது. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ஸுக்கு கொஞ்சம் போகிறாங்க, அதையும் அபாலிஷ் பண்ணணும். மற்றபடி இந்த டேக்ஸு, சேலரி பீப்புளுக்கு டேக்ஸ் போடுறாங்க, அதையும் கொஞ்சம் குறைக்கணும். இந்த அவ்வளோதான். இப்போ கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இப்போ ரீசெண்டாக பாப்கார்ன் கூட போட்டாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லாதது ஒன்று. ஸோ என்னோட வியூவில் சொல்கிறேன். அது மக்கள் அதுக்கு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். கொஞ்சம் இது எதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கணும். நேம் சார்? என் பேர் மனோஜுங்க. ஸோ ஜிஎஸ்டி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா த ஹோல் வேர்ல்டு எல்லா எக்கனாமிக்கலுமே அந்த கண்ட்ரியோட இண்டிவிஜுவல் டேக்ஸ் ஸ்லாபை பொறுத்து தான் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இஸ் ஒன் ஆஃப் தி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ஈவன் மலேசியாவில் கூட இந்த கத்தி படத்தில் விஜய் சொன்ன மாதிரி 5% ஜிஎஸ்டி வாங்குற கவர்மெண்ட் கம்பெனி கூட மெடிக்கலை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 10% வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி கூட எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் வி ஆர் கிவிங் டு மோர் தென் 18% கொடுத்துட்ருக்கோம் நார்மலாகவே. ஈவன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு காருக்கெலாம் இப்போ அதிகமாகிடுச்சு, ஜிஎஸ்டியோட வேல்யூ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ பீப்புளுக்கு அது எப்படி ரீஃபண்ட் வாங்குறது, திருப்பி எப்படி சில கம்பெனிஸ் எல்லாம் ரீஃபண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஜிஎஸ்டிலாம் இப்போ ஒரு ஃபைல் பண்ணாருன்னா
எப்படி ரீஃபண்ட் வாங்குறவங்க கூட பேசிக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ சென்ட்ரலைஸ்டு ஆகிறதுக்கு சப்போர்ட்ஸ் அண்ட் பீப்புளோட கனெக்டும் வந்து பெருசாக ஒன்று இம்பார்ட்டன்ட் இல்லை ஆஸ் பர் சிஸ்டமில் நம்ம பிரகாரம். பட் ஃபியூச்சரில் இட் வில் பி ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. பட் இது மேண்டட்ரியாக கேட்டால் கண்டிப்பாக மேண்டட்ரி தான். ஏன்னா ஃபியூச்சரில் இன்கம் டேக்ஸ்னு ஒரு சேனலே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஜிஎஸ்டி பே பண்ணிட்டோம், எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுறோன்றது இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் இப்போ இருக்க ஜிஎஸ்டியோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த பொருள் இல்லாமல் டேக்ஸ் இல்லாமல் வாங்க முடியாது. ஈவன் நம்ம பில் போட்டாலே ஜிஎஸ்டி டிஃபால்ட்டாக வந்துடுது. ஸோ அப்படின்றப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அது வந்து. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பிளான் தான் அது. ஜிஎஸ்டி எதுக்காக போடுறாங்க, ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு சொல்லுங்களா? அதாவது அது எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு நிலம் வரியாக நாங்கள் சொல்லுவோம். அந்த வரி கொடுக்கறது அதுதான் இந்த சாதனம் வாங்கினா அதுக்கு விலை ஏற்றுற அப்படிங்கிற அப்படி சொல்ல கிடைக்கிறது இல்லை. இந்த புரிஞ்சுதுங்களா? புரியுது. அப்போ அதுக்காக எல்லாம் பயன்படுத்தும். சரியா? ரொம்ப தேங்க்ஸ். டிஃபால்ட்டாக பண்ணலாங்க. ஏன்ன்றீங்க இதில் வந்து ரொம்ப ஏழை மக்களுங்கெல்லாம் பாதிக்கிறாங்க இல்லையா? ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பொருள் போய் வாங்கினா கூட அது வந்து ஜிஎஸ்டியில் போகுது. அது வந்து அந்த ஏழையோட காசில் தானே போகுது. ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்ககிட்ட வந்து பெரிய பொருள்னு வந்து ஜிஎஸ்டி போட்டால் பரவாயில்ல. சாதாரணமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்தால் கூட அது ஜிஎஸ்டியில் போகுது. அந்த நடுத்தரமான ஒரு குடும்பத்துக்கு வந்து அந்த ஜிஎஸ்டின்றது வந்து அவங்க காசுல தானே போகுது. அது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஜிஎஸ்டி போட்டால் நல்லாயிருக்கு இல்லையா? ஒரு சின்ன பொருளுங்க வந்து அதை வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் பார்க்கலாம் இல்லைங்களா? GST is basically goods and services taxes. It is there are two types of GST, SGST and CGST. So SGST is basically for state goods and service taxes, and CGST is for central goods and service taxes. So wherever we go, we have that one share of taxes that we pay for the government or the services that we get by that. Thank you for watching.